விஜய் சிஎம் ஆகி மக்களுக்காக போராடுவாருன்னு பார்த்தா அவரையே சிஎம் ஆக்குறதுக்கு மக்கள் போராட வேண்டிய சூழல்ல தான் இப்ப விஜய் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு விஜய் கையில் எடுத்த ஒரு பெரிய டூலே திமுகவை ஒரு எதிரியா கட்டமைச்சதுதான். அதுக்கு காரணம் ஒரு ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரே நோக்கம்தான். சரி, ஆட்சிக்கு வந்துட்டார்லன்னு பார்த்தா இப்பவும் அந்த ஆட்சியில உட்கார்றதுக்கு திணறிக்கிட்டு இருக்காரு. என்னதான் காரணம்னு பார்த்தா ஆக்சுவலா அவருக்கு எதிரி யாருன்னே தெரியல. அவரோட உண்மையான எதிரி பாஜக. அவருக்கு மட்டும் இல்ல, மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு எழுந்து வந்தாலுமே அவருக்குமே எதிரி பாஜகவா தான் இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யாரு ரூலிங் வந்தாலும் பாஜக எதிர்ப்பாங்க. யாரையுமே நிம்மதியா ஆட்சி செய்ய விட மாட்டாங்க. பாஜக மட்டும் ஆட்சிக்கு வந்தா நிம்மதியா தமிழ்நாட்டை விடலாம். இது யதார்த்தமான உண்மை. இத பத்தி எதுவுமே தெரியாம இந்த படத்துல வர மாதிரி நீதாண்டா எதிரி, உன்னதாண்டா நான் கொல்லணுங்கிற மாதிரி திமுகவை எதிரி எதிரி எதிரின்னு காமிச்சு ஓட்ட வாங்கிட்டு இப்ப சிஎம் ஆக முடியாம திணறிட்டு இருக்காரு விஜய் அண்ணன். என்னதான் ஆச்சு விஜய் அண்ணாக்கு? என்னவோ வசனம் பேசுவார்ல, ஸ்டாலின் அங்கிள் நான் வீட்டுல இருப்பேன் இல்லைன்னா என் ஆபீஸ்ல இருப்பேன், இப்ப பேச சொல்லுங்க, பாஜகவுக்கு எதிராக பேச சொல்லுங்க. அவர் எப்படி பேசுவாரு? அமைதியா தானே இருப்பாரு. பாஜக விஜய போட்டு சுத்தி வளைச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் காரணம் தெரியுமா? அதுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகம் வெற்றி கழகம் கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல பெரும்பான்மையா ஜெயிச்சாரு. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 118 சீட்டை ஜெயிக்கல. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் சொல்லாம கொல்லாம அடிச்சு புடிச்சு போய் அப்பாடா நம்மளுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்னு போய் தாவேக்காவோட இணைஞ்சிட்டாங்க. இங்கதாங்க விஜய்க்கு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. காங்கிரஸோட சேர்ந்தனால இல்ல காங்கிரஸோட சேராம இருந்தாலுமே விஜய போட்டு பாஜக பொழக்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா அவங்க நினைச்ச ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சிஎம் ஆகலங்கிறது தெரிய வந்துருச்சு. இதுவே ஆல்ரெடி அவங்களுக்கு பயங்கர காண்டு. இதுக்கு மத்தியில விஜய் சும்மா இருக்காம காங்கிரஸோட வேற கூட்டணியை வச்சு என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? உள்ளாட்சியிலையும் நாடாளுமன்றத்திலையும் காங்கிரஸோட கூட்டணி தொடரும்னு சொன்ன உடனே ஓ எம் முன்னாடியே நீ இதை சொல்லுவியான்னு பிஜேபி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் அண்ணாவை. இப்போ என்ன புதுசா நடந்திருக்குன்னா, அவரு பெரும்பான்மையை நிரூபிக்காதனால பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆளுநரை போய் சந்திச்சு, இதோட 2 தடவை சந்திச்சுட்டாரு. சந்திச்சுட்டு தயவு செஞ்சு என்னை எப்படியாவது சிஎம் ஆக்கி விட்டுருங்க ஆளுநரையான்னு காலில் விழுந்தாலோ ஆளுநர் ஒத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. அவர் எப்படிங்க ஒத்துப்பாரு? அவர் தான் பாஜகவோட கைக்கூலியாச்சே. ஆமால, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ஆளுநரா இருந்த ஆர்.என். ரவியுமே பாஜகவோட கைக்கூலியா இருந்தனாலதான் டிஎம்கே தொடர்ந்து தன்னோட வலுவான விமர்சனங்களை வச்சு வெளியேற்றிட்டே இருந்தாங்க. இப்ப பார்த்தா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு மட்டும் வந்து பார்த்துட்டு எங்களோட ஆட்டத்தை பாருங்கன்னு வீரவசனம்லாம் பேசிட்டு பம்மிட்டு இருக்காருங்க. ஒரு கண்டன அறிக்கை இல்ல ஒரு கேஸ் போடலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அமைதியா போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் கெஞ்சினாரு. ஆளுநர் வந்து இங்க பாருங்கப்பா, பெரும்பான்மை இருந்தா மட்டும், அதாவது 118 எம்எல்ஏ இருந்தா மட்டும் என்கிட்ட வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில சம்பந்தமே இல்லாம இவர் இன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்கவே இல்லை. ஆளுநர் வேற பயங்கர கடுப்புன்னு இருக்க நிலையில நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல இவர் சிஎம்மா பதவி ஏற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய தயார் பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலையில மேலும் சூடான ஆளுநர் விஜய் மறுபடியும் சந்திக்க போறப்போ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இனிமே வந்து பெரும்பான்மையோட, அதாவது 118 இருந்தா மட்டும் இங்க வாங்கன்னு சொன்னல, உங்களே இங்க வர சொன்னது, உங்களை யாருங்க கேட்டது? அங்க வந்து விளையாட்டு அரங்கத்துல போய் சிஎம் பதவியேற்கறக்கு விழாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை கேட்ட அந்த விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விஜய போட்டு கிழிச்சு எடுத்திருக்காரு. சரி, ஓகே, இவ்வளோ ஆளுநர் பேசுறாரு, அவருக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, வேற யாருமே இல்ல, பாஜக தான் இருக்காங்க. பாஜக தான் ஆளுநரை பின்னாடி இருந்து செயல்படுத்துறாங்க. இது எல்லா மாநிலத்திலையுமே நம்மளுக்கு தெரிய வரும். என் பக்கத்துல இதுக்கு முன்னாடி ரூலிங் ஆட்சி பண்ணிட்டு இருந்த கேரளா மாநிலத்திலோட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே ஆளுநர் பெரிய தலைவலியா இருந்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே ஆர்.என். ரவியும் பெரிய தலைவலியா இருந்தாரு. இப்ப அதோட கண்டினியூட்டி மாதிரி விஜய் அவர்களுக்கும் இப்ப ஆளுநர் பெரிய தலைவலியா இருக்காரு. சரி, இருக்காருன்னு தெரியுதுல்ல, அப்ப என்ன பண்ணும்? சண்டை போட்டுதான் ஆகணும். சண்டை போறதுக்கு விஜய் தயாரா இல்ல. அதாவது ஒரிஜினல் எதிரி பாஜக, அது என்னன்னே தெரியாம திமுக தமிழ்நாட்டுக்காக பேசிட்டு இருந்த ஒரு கட்சியோட சண்டை போட்டு, பாத்தீங்களா உங்களை நாங்க தாண்டி வந்து ஆட்சியில உட்காந்துட்டோம்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்கிறாரு.
ஆனா பார்த்தா ஆளுநர்கிட்ட அமுக்கி வசிச்சுட்டு இருக்காரு. விஜய்க்கு ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய பட்டம்லாம் கொடுத்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் தமிழக மக்கள் கொடுத்துமே அதை சரியா விஜய் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. இப்ப கூட யாரு அவங்களுக்காக நின்னு பேசுறாங்கன்னா, அதிமுக கூட்டணியில ஒரு அறிக்கை கூட வரலங்க. யாருக்கு? விஜய்க்கு ஆதரவா. ஆளுநர் புதுசா பதவி ஏற்றிருக்க விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க தான் பிஜேபியோட கூட்டணி இருக்காங்களே. சோ சொல்றதுக்கு சான்ஸ் இல்ல. சரி, ஓகே, சொல்லல. வேற யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா, அவர் எதிரின்னு மக்களுக்கு காமிச்சாரு. அந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், விசிக, சிபிஐ, சிபிஎம் மாதிரியான கட்சிகள் தாங்க விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக இருந்து ஒரு வார்த்தை வரலையே. இப்ப கூட தெரிய வேணாமாங்க, விஜய் ஒரு முட்டாள்தனமான வேலையில ஈடுபட்டு இருக்காரு. நம்மளோட ஒரிஜினல் எதிரியே பாஜக தான். தெரியாம இவங்களை எதிர்த்து நம்ம கிட்ட இருக்க ஒரு ஃபேன்ஸை வச்சு இந்த மாதிரி நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோமேனு எந்த கில்ட்டும் விஜய்க்கு கிடையாது. இப்ப கூட விஜய் சும்மா தான் இருக்காரு. அவ்வளவு வீரவசனம் பேசினாரே கரூர் சம்பவத்துல, வீடியோ எல்லாம் போட்டார்ல. இப்ப போடலால. ஏன் போட மாட்டாரு? ஏன்னா அவரே ஆல்ரெடி 1008 கேஸ்ல மாட்டி வச்சிருக்காரு. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, பிஜேபி செம்மையான ஒரு பிளான வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, எப்படியாவது ஆளுநர் ஆட்சியை தமிழகத்துக்கு கொண்டு வரணும். அடுத்து அதன் மூலியமா பிஜேபி உள்ள வரணும். அடுத்து கரூர் சம்பவத்துல விஜய் மேல எந்த வழக்குமே போடல. சோ அதனால விஜய் மேல வழக்கு போட்டு விஜய ஜெயிலுக்குள்ள தள்ளணும். அடுத்து மறுதேர்தல் வச்சு பாஜக ஆட்சிக்கு வரணும். அடுத்து இன்னும் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். விஜய் மேல ஒரு சிபிஐ கேஸ போட்டு வருமான வரித்துறை மூலியமா விஜய மிரட்டுறதுக்கும் பாஜக திட்டமிட்டு இருக்கிறதா ஒரு பெரிய தகவல் ஒண்ணு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இத விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ ஆக மொத்தத்துல ஆட்சிக்கே வராத விஜய போட்டு பொலந்து எடுக்கிறாங்களே. இப்பயாவது வாயை திறக்கலால. வாயே திறக்கல. சரி, அவருதான் வாய் திறக்கல, திமுக கூட்டணியில் இருக்கவங்க வாய் திறக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவா நன்றியாவது சொல்லல. அந்த மாண்பு எப்படி விஜய்ட்டு இருக்கும்? அதுதான் இருந்திருந்தா இப்படி தோக்கடிச்சிருக்க மாட்டாரே. சரி, ஓகே, அவர்கிட்ட தான் இல்ல, அவரோட தொண்டர்கள்ட்டையாவது இருக்கலாமே. அதுவும் கிடையாது. அவரோட தொண்டர்கள்ட்டையுமே அந்த மாண்பு கூட கிடையாது. கேட்டா, எங்களுக்குலாம் நீங்க ஒன்னும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல, நாங்க எங்க கட்சியை பாத்துக்க தெரியும்னு பிஜேபி கொண்டு போய் தாவேகாவை அடமானம் வைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த தாவேகா குரூப்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன சோகமான விஷயம்னா, தமிழக மக்கள் தான் இப்பயுமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதாவது திராவிட மாடல் ஆட்சி கூட பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து எவ்வளவோ கண்டனங்களை தெரிவிச்சு RN ரவியை விரட்டி அனுப்புனாங்க. ஆனா புதுசா வந்தவரை கூட எதிர்க்கிற தைரியம் இல்லாம தாவேகா சேர்ந்த கும்பலும் விஜய் அவர்களும் மௌனம் காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ வசனம் பேசுவார இங்க இந்த ஆதவர்ஜனா. ஒரு வசனம் பேசினாலே இந்த இடத்துல இல்ல விஜய் அவர்கள் கூட பேசலாம்ல. எதுவுமே கிடையாது, மௌனமா இருக்காங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவங்களை நம்பி தமிழக மக்கள் வேற ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. இவங்க கையில ஆட்சியை கொடுக்க வேற ரெடியா இருக்காங்க. உண்மையாமே இவங்க தமிழ்நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்களா, இல்ல இருக்கிறத விட்டு சரிச்சு கொண்டு வந்துருவாங்களான்னு வேற தெரியல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள், தம்பி நம்ம கிட்ட கம்மி காசு தான் இருக்கு, நீங்க பாட்டுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு அள்ளி விட்டுருக்கீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நாங்க கொண்டு வந்தோம்ல மகளிருக்கு 1000 ரூபாய் தர்றது, அது அப்புறம் காலை உணவு திட்டத்தையாவது கண்டினியூ பண்ணுங்க, தயவு செஞ்சு அது நல்ல திட்டம், அதை மட்டும் கோட்டை விட்டுறாதீங்கன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரெக்வஸ்டா கேட்டிருக்காருங்க. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கவரு, அந்த தொகுதியிலேயே தோத்து போனவர்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டே விட மாட்டாரு. அதையும் மீறி விடுறாருன்னா எவ்வளோ ஒரு மனிதாபிமானமான, எவ்வளோ ஒரு நாகரிக அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க இந்த வேலையை பண்ண முடியும். இதனாலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தாலுமே அவர் மேல மேலும் மேலும் மரியாதை தான் எல்லாருக்கும் கூட்டிட்டு போகுது. சோ இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில வெறும் ஆளுநரை வச்சு மட்டுமே பிஜேபி விஜய வச்சு செய்யறாங்களே, இதுக்கே விஜய் தாங்குவாரான்னு தெரியல. உட்காந்து அங்கிட்டு இங்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் சிஎம் ஆகி என்ன பண்ண போறாருன்னு தெரியலதான் நிறைய பேரோட மனநிலையா இருக்கு. இதோ ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலை பயன்படுத்தி PM ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஏத்த மாதிரி பாஜக குறுக்கு வழியில ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதையும்
இன்னும் தாவேகா விஜய் வந்து கண்டுகிட்டாரான்னு தெரியல. ஒரு ஆட்சி அமையறதுக்குள்ள இந்த வேலையை பாக்குறாங்கன்னு சொல்லி திக கட்சியை சேர்ந்த வீரமணி அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சோ ஒரு கட்சியில இல்லாத, ஒரு ஆட்சியில் இல்லாத, ஒரு இயக்கத்துல இருக்கிறவரே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறப்போ வருங்கால சிஎம் ஆக போறவர் அதை பத்தி கவலையே கிடையாது. நான் எப்படியாவது சிஎம் ஆயிரணுங்க, ஆளுநர் காலில் விழுந்தே ஒத்துக்கல, இப்ப பார்த்தா விசிக கம்யூனிஸ்டுகள் காலில் விழுந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலான்னு குறுக்கு வழியில பூந்து ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையவே விஜய் ஃபேஸ் பண்ண தெரியாம விழுந்தடிச்சு ஓடுறாருன்னா, சிஎம் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு மேல மென்டல் டார்ச்சர் பண்றப்ப அதெல்லாம் எப்படி விஜய் தாங்குவாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு தகுதியான தைரியமான முதலமைச்சர் விஜய் தானா அல்லது கடந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களா? உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.